சூடான கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 கிராம் ஊற்றலாம். 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் அது வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகு கொண்டு போடணும். ஒரு ஸ்பூன் போடலாம் மிளகு போட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா இப்படி நல்லா கொஞ்சம் வதங்கி வருதா அதே பார்க்க அந்த ஒரு ஈரப்பதம் போயிட்டு ஒரு ட்ரையாக வருதா வரும்போது நம்ம என்ன பண்ணணும் கத்திரிக்காவை போடணும். கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கும். கல்லுப்பு கொஞ்சம் போடணும். கல்லுப்பு தான் போட்டு கல்லுப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும். கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வைலட் கலரில் போயிட்டு இந்த கத்திரிக்காய் பார்க்குறீங்களா இந்த கத்திரிக்காய் இந்த விட கொஞ்சம் நல்லா கலரில் வரணும். அப்போ தான் வதங்குச்சுன்னு அர்த்தம். கத்திரிக்காய் இந்த மாதிரி வதங்கணும். நல்லா தெரியுதுங்களா கலர் சேஞ்சாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் புளியை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா புளிஞ்சாதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த பதத்தில் இது உடச்சா சரிதான் அப்படி பண்ணியா போட்டுட்டு ஜீஞ்சி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் நல்லா இப்படி கலந்து போட்டுட்டு இது வந்து நான் வந்து சீரகம் வெந்தயம் போட்டு வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். டேஸ்ட்டுக்கு சும்மா பார்த்தீங்களா இவ்வளோ தான் போடுவேன். 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடுவேன். சும்மா டேஸ்ட்டுக்கு சீரகம் போட்டு இதை போட்டு கூட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வதங்கும். நம்ம தக்காளி எடுத்து ஊற்றிருக்கோம்ல அந்த பச்சை வாசனை நல்லா புளிக்கரைசலை ஊற்றிடும். இப்போ முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணணும் இதுதான் வெள்ளை எள்ளு வேர்க்கடலையை வறுத்து நல்லா மையாக அரைச்சி கலந்து வச்சுக்கணும். இதுதான் கடைசியாக இதுதான் ஃபினிஷிங் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு வேர்க்கடலையும் வெள்ளெல்லும் போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம நகரக்கூடாது. கிளறிட்டே இருக்கணும். கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் கத்திரிக்காய் தொக்கு ரெடி. பிரியாணிக்கு சுவையான கத்திரிக்காய்.